ஆதித்தன் அம்புலி அங்கே குபேரன் அமரர்தங்கோன் போதில் பிரமன் புராரி முராரி பொதிய முனி காதிப் பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணில்ல போற்றுவர் தையலையே. அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம். முந்தைய 96வது பாடலில் நாம் எந்த முறையில் துதித்தாலும் அபிராமி நமக்கு 7 உலகையும் ஆளும் வல்லமையை தருவாள் என்று கூறிய பட்டர் இந்த 97வது பாடலில் சூரியன் முதலான எல்லா தெய்வங்களும் அபிராமி அன்னையை போற்றி துதித்து சாதனை புரிந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரர் தங்கோன் போதிர் பிரமன் புராரி முராரி பொதிய முனி காதிப் பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. அப்பப்பா! பட்டர் அபிராமி அன்னையின் அருமை பெருமைகளை நம் போன்ற உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இந்த ஒரே துதியில் தெரிவித்து விட்டார். அவளே பரபிரம்மம், அவளுக்கு மேல் ஒரு தெய்வம் கிடையாது என்று நமக்கு உணர்த்துகிறார் இப்பாடலில். அவர் கூறிய வரிசைப்படி அபிராமியை வணங்குகின்ற தெய்வங்களை பார்ப்போமா? ஆதித்தன் சூரியன், உலக உயிர்களுக்கு ஒளி கொடுத்து வெப்பம் கொடுத்து காப்பாற்றுபவர், அதிதியின் மகன் ஆதித்தன். அம்புலி சந்திரன், நீரைப் போல குளிர்ந்த நிலவன், உலகை மக்களை குளிரச் செய்து நிலவொளி தரும் சந்திரன். அங்கி என்றால் அக்னி, நெருப்பின்றி உயிர்கள் உணவு உண்ண முடியாது. சமைக்கும் சமையலுக்கு நெருப்பு மிகவும் முக்கியம். அக்னியின் மூலமாக பெறப்படும் பொருட்களால் தான் அம்பாள் திருப்தி அடைகிறாள். பிறகு குபேரன், செல்வத்திற்கு அதிபதி, தனதான்யாதிபதி. செல்வம் இல்லை என்றால் இவ்வுலகம் இல்லை. தானியங்கள் இல்லாமல் உயிரினங்கள் உயிர் வாழவே முடியாது. பிறகு அமரர் தங்கோன், தேவர்களுக்கெல்லாம் தலைவனான தேவேந்திரன். போதிர் பிரமன், தாமரை மலரில் எழுந்தருளியிருக்கும் நான்முகனாகிய படைப்புக் கடவுள் பிரம்மதேவன். 14 உலகங்களிலும் வாழும் கணக்கற்ற உயிரினங்களை படைத்தவர் பிரம்மதேவன். மகாவிஷ்ணுவின் நாபிக்கமலத்திலிருந்து எழுந்தருளியவர். புராரி, முப்புறங்களை எரித்த திரிபுராரி சிவபெருமான் தான் அவர். பட்டர் கூறிய ஆதித்தன் அம்புலி அங்கி இவர்களை தன் 3 கண்களாக உடையவர் அவர். பிறகு எந்த தெய்வம்? முராரி, கிருஷ்ண பகவான், மகாவிஷ்ணு. மாமன் கம்சனால் அனுப்பப்பட்ட முரன் என்னும் அசுரனை கொன்றதால் அவர் முராரி. தர்மம் தழைக்க பகவத்கீதை சொன்னவர் கிருஷ்ண பகவான். பொதிய முனி அகஸ்தியர், பெரிய மகரிஷி, சித்த புருஷர், சிரஞ்சீவி. சிவபார்வதியின் திருமணக் கோலத்தை விந்தியமலையில் அமர்ந்து கண்குளிர தரிசித்து ஆனந்தமடைந்தவர். இன்றும் பொதிகை மலையில் அமர்ந்து தவம் செய்வதாக சொல்வார்கள். விநாயகப் பெருமானிடமிருந்து இந்த பூமிக்கு காவிரி நீரை கொண்டு வந்தவர். தமிழை வளர்த்த பெருமான். குட்டையான தோற்றத்தால் குருமுனி என்று அழைக்கப்பட்டவர். காதி பொறுபடை கந்தன். இவர் யார்? நம் முருகப்பெருமான் தான். ஸ்கந்தன், அம்பிகையின் அருமை புதல்வன். சிங்கமுகன், யானைமுகன், சூரபத்மன் போன்ற அசுரர்களை சம்ஹாரம் செய்ய பெரிய படையுடன் வந்த கந்தன். பிரம்மனுக்கு ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசம் செய்தவர். தேவசேனாபதி. கணபதி, சிவகணங்களுக்கு அதிபதி. வேழமுகத்தன், அம்பிகையின் அன்பு மகன். முதல் தெய்வம், எல்லா பூஜைகளிலும் முதலில் வழிபடும் பெருமையுடைய சிவப்புதல்வன், விக்னங்களை போக்கும் முழுமுதற் கடவுள். பிறகு காமன், அதாவது மன்மதன்,
உயிர்களின் இனப்பெருக்கத்திற்கு ரீப்ரொடக்ஷன் என்பதற்கு காரணமானவர். சிவபெருமானையே பார்வதியை மணம் செய்ய தூண்டும் மலர் அம்புகளை தொடுக்கும் கரும்பை வில்லாக கொண்டவர். இன்னும் நிறைய பேர்கள் புண்ணியம் செய்தவர்கள் இருக்கிறார்கள், சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளவு பெருமையும் சாதிக்கும் திறமையும் இவர்கள் எல்லோருக்கும் எப்படி வந்தது? பட்டர் கூறுகிறார், அம்பிகையான உன்னை துதித்து வழிபட்டதால் தானே இவ்வளவு பெருமையை இவர்கள் அடைந்திருக்கிறார்கள் அம்மா. இவர்கள் எல்லோரும் உன்னை துதித்து புண்ணியம் பெற்றவர்கள். இத்தனை தெய்வங்களும் அபிராமியாகிய உன்னை துதிக்கும் போது மனிதர்களாகிய நாங்களும் உன்னை துதித்து போற்றி வழிபட்டு நல்ல பெருமைகளை பேரின்பத்தை அடைய அருள் புரிவாய் தையல் நாயகியே என்று பாலாம்பிகையிடம் வேண்டுகிறார். அபிராமியை போற்றி துதித்தால் அவள் அருள் மட்டுமல்லாது மற்ற தெய்வங்களின் அருளும் நமக்கு எளிதாக கிடைத்துவிடும், நாமும் தெய்வ நிலையை அடையலாம் என்று அபிராமி பட்டர் அம்பிகையை இந்த ஒரே பாடலில் அவளின் பெருமையை, அவள்தான் மேலான தெய்வம் என்று நமக்கு கூறிவிடுகிறார் இந்த பாடலில். பாலாம்பிகே மகாராஜ்ஞி வைத்தியநாத பிரியேஸ்வரி பாகிமாமம்ப கிருபையா த்வத்பாதம் சரணம் கதக என்று பாலாம்பிகையை வேண்டி துதிக்கலாம். பட்டரின் இந்த 97வது பாடலை பாராயணம் செய்து துதித்தால் தெய்வ அருள் கிடைக்கும், புகழும் தர்மமும் வளரும், துதித்து நல்வழி நடப்போம். மீண்டும் அடுத்த செவ்வாய் 98வது பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன். அருள்வாமி அபிராமி உமையே.